அரசருடைய ரகசியம். சாண்டாலியின் கிராமிய கதை. முன்னொரு காலத்தில் ஒரு அரசனுக்கு மாட்டுக்காதுகள் கொண்ட மகன் இருந்தான். மகனை பார்த்து மிகவும் வெட்கமடைந்த அரசர் இளவரசனை அரண்மனையில் ஒதுங்கியிருந்த அறையொன்றில் மறைத்து வைத்திருந்தார். விரைவிலேயே இளவரசனுக்கு முடியிறக்கும் சடங்கு வந்தது. வேறு ஒரு ராஜ்யத்தின் அரச அம்பட்டனை கூப்பிட்டு சடங்கை ரகசியமாக அரசர் நடத்தினார். சடங்கு முடிந்தபின் அரசர் அந்த அம்பட்டனை தனது அறைக்கு அழைத்து, இளவரசனின் காதுகளை பற்றி ஒருபோதும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார். அப்படி சொன்னால் உன்னை இருட்டு சிறையில் அடைத்து விடுவேன். அம்பட்டனும் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி சொல்ல மாட்டேன் என்று அரசனிடம் சத்தியம் செய்தார். ஆனால் ரகசியங்களை காப்பதில் அம்பட்டன் மிகவும் மோசமானவர். நாட்கள் நகர்ந்தன. அவருடைய வயிறு வீங்க ஆரம்பித்தது. நான் யாரிடமாவது சொல்ல வேண்டும், இல்லை என்றால் எனது வயிறு வெடித்துவிடும் என்று அம்பட்டன் நினைத்தார். அந்த நேரத்தில் அவர் மனதில் ஒரு அற்புதமான யோசனை வந்தது. ஒரு பழைய மரத்திடம் நடந்து சென்று அதனிடம் வேகமாக ரகசியத்தை முணுமுணுத்தார். அவருடைய வயிறும் உடனடியாக பழையபடி சுருங்கியது. அவரும் நிம்மதியடைந்தார். இந்த மரம் அரசரின் ரகசியத்தை நிச்சயம் பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று அம்பட்டன் நினைத்தார். சில நாட்களுக்கு பிறகு புதிய மத்தளம் செய்ய நல்ல மரம் தேடி ஒரு மத்தளம் வாசிப்பவர் வந்தார். அம்பட்டன் ரகசியத்தை முணுமுணுத்து அதே மரத்தின் முன்னால் அவர் நின்றார். நான் தேடிக்கொண்டிருப்பது இதை போல ஒரு மரம்தான் என்று நினைத்தார். அவர் விரைவிலேயே புதிய மத்தளம் ஒன்றை செய்து அரசரின் முன் பாடுவதற்காக அரண்மனைக்கு சென்றார். வாயிலில் நின்று கொண்டிருந்த காவலாளி அவரை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தார். அரசரை மகிழ்விக்க ஏதாவது ஒன்றை பாடு, அரசர் இன்று கோபமாக இருக்கிறார் என்றான் காவலாளி. திடீரென்று மத்தளம் தானாக பாட ஆரம்பித்தது. யாரும் கேட்கக்கூடாத ஒரு ரகசியம் என்னிடம் இருக்கிறது. அரசரின் மகனுக்கு மாட்டுக்காதுகள் இருக்கிறது. காவலாளி உடனடியாக மத்தளத்தை பிடுங்கிக் கொண்டு மத்தளம் வாசிப்பவரை பார்த்து கத்தினான். யாரும் அரசரின் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. யாராவது உன்னை பிடிப்பதற்கு முன் ஓடிவிடு. ஆனால் அதற்குள் அரசர் அந்த பாடலை கேட்டு மத்தளம் வாசிப்பவரை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அந்த பரிதாபமான மத்தளம் வாசிப்பவர் அரச சபைக்கு இழுத்து வரப்பட்டார். அவனை இருட்டு சிறையில் தூக்கி எறியுங்கள் என்று அரசர் கோபத்துடன் ஆணையிட்டார். ஆனால் அவர் அதை செய்யவில்லை என்றான் காவலாளி. அதை சொன்னது அவரது மத்தளம் தான் மகாராஜா. அப்படி என்றால் அந்த மத்தளத்தையும் இருட்டு சிறையில் தூக்கி எறியுங்கள். என்னுடைய ரகசியத்தை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் அனைவரையும் தண்டியுங்கள் என்று அரசர் கர்ஜித்தார். கோபத்தில் அவருடைய மீசை துடித்தது. காவலாளி தைரியத்துடன் முன்வந்தான். அப்படியானால் இந்த ராஜ்யத்தில் உள்ள அனைவரையும் இருட்டு சிறையில் போடுங்கள் மகாராஜா. ஏனென்றால் எங்கள் அனைவருக்கும் உங்களுடைய ரகசியம் தெரியும். அரசர் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார். அவர் தனது நம்பிக்கைக்குரிய மந்திரியை பார்த்து, இது உண்மையா என்று கேட்டார். ஆமாம் மகாராஜா, உங்களுக்கு வருத்தமளிக்க விரும்பாததால் நாங்கள் எதுவும் சொல்லவில்லை.
அரசர் தனது மகனை பல ஆண்டுகளாக சிறையில் அடைத்து வைத்த ஒரு கொடூரமான அப்பாவாக இருந்ததை எண்ணி மனம் வருந்தினார். மறுநாள் விடுமுறை என அரசர் அறிவித்தார். அவர் ஒரு சிறப்பு அணிவகுப்பை ஏற்பாடு செய்து பெருமையுடன் தனது மகனை ராஜ்யம் முழுவதும் அழைத்துச் சென்றார். இளவரசனுக்கு மாட்டுக்காதுகள் இருந்தாலும் அவனை பார்த்து அனைவரும் ஆரவாரத்துடன் கையசைத்தனர். அந்த ஊர்வலத்தில் காவலாளி முன்னே செல்ல மத்தளம் வாசிப்பவன் தன் புதிய மத்தளத்தை வாசித்துக் கொண்டு பின்னே சென்றான்.